அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பனிப்பிரதேசம். அந்த பனிப்பிரதேசத்துல ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு சரியான கதவு கூட கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு நபர். அவர் ஒரு விறகு வெட்டி. அவருக்கு குடும்பம் கிடையாது, மனைவி கிடையாது, அம்மா அப்பா யாருமே கிடையாது. தனி மனிதன். அந்த தனி மனிதனுடைய வேலை என்ன அப்படின்னா, தினமும் அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விறகுகளை போய் எடுப்பாரு, மரத்தை வெட்டுவாரு, அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போய் விற்பாரு. அவருடைய வேலையை அவரே பார்ப்பாரு, சமைப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவார். இதுதான் அவருடைய வேலை. மற்ற எந்த வேலையுமே அவர் செய்ய மாட்டார். அவருடைய வேலையை மட்டும் அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்படி இருந்த ஒரு விறகு வெட்டிக்கு திடீர்னு ஒரு தேவதை அவருக்கு நேரடியா தோன்றுது. அந்த தேவதை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த விறகு வெட்டி ரொம்ப நல்லவனா இருக்கானே, மற்றவர்களுடைய வம்பு தும்புக்கெல்லாம் போறது கிடையாது, எதுவும் வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு நபரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தேவதை நேரடியாக அந்த விறகு வெட்டிக்கு அருள் கொடுக்கறதுக்காக, வரம் கொடுக்கறதுக்காக வருது. கேக்குது, இந்த மாதிரி உனக்கு நான் என்ன பண்ணணும், நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் கொடுக்குறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி என்ன சொல்றாரு, எனக்கு எதுவும் தேவையில்லையே, எனக்கு எல்லாமே இருக்கு, சாப்பாடு இருக்கு, நான் எனக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாடை நானே செய்துக்கிறேன், வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு கதவு மட்டும் சரியில்லை, மற்றபடி எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி சொல்றாரு தேவதை கிட்ட. தேவதை என்னடா எதுவுமே வேணான்னு சொல்றான், இப்படி ஒரு வரம் கொடுக்கறதுக்காக நம்ம வேணான்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னோடனே தேவதைக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிட்டு உடனே கேட்குது, இல்ல இல்ல நான் ஏதாவது உனக்கு பண்ணணும், நீ ஏதாவது கேள்வி என்கிட்ட அப்படின்ன உடனே அந்த விறகு வெட்டி சொல்றாரு, மாதிரி எனக்கு இனிப்புகள் சாப்பிடணும்னு ஆசை. இப்போ கிறிஸ்மஸ் வருது, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில நிறைய இனிப்புகள்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு ஏதோ ஒரு 2-3 இனிப்பு உங்களால தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கிட்ட கேட்குறான். வெறும் இனிப்பு தான் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவதை என்ன பண்ணுது, உடனே ஒரு தட்டு நிறைய விதவிதமான வகை வகையான கேக்கு, இனிப்பு எல்லாத்தையுமே கொடுக்குது. கொடுத்தவொடனே அவன் சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு அதுலேருந்து ஒரு 2-3 கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, நல்லா இருந்தது கேக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி ஓகே நீங்கள் கிளம்பலாம், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்றான். என்னது உனக்கு வேற எதுவும் தேவையில்லையா, இது மட்டும் போதுமா? ஆமாம்மா, இல்லை எனக்கு இது மட்டும் போதும், நல்லா யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னவனே திருப்பி விறகு வெட்டி கேட்குறாரு, எனக்கு இந்த வீட்டுக்கான கதவு சரி கிடையாது, அந்த கதவு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், நான் தூங்குறதுக்கு வெறும் தரையில தான் தூங்குறேன், எனக்கு ஒரு மெத்தை மாதிரி ஏதாவது ஒரு கட்டிலோட இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கிட்ட விறகு வெட்டி கேட்கிறாரு. உடனே தேவதை என்ன பண்ணுது, ஒரு அழகான ஒரு கதவு, ஒரு சூப்பரான ஒரு கட்டில், அதுல ஒரு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே தேவதைக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சஞ்சலம், என்னடா இது இவன் ரொம்ப சிம்பிளா கேட்கறானே, இப்போ யாரோ எதோ கேட்பாங்க, எதுவுமே கேட்காம ரொம்ப சிம்பிளா கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு தேவதைக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் போயிட்டே இருக்கு. அப்புறமா திருப்பி கேட்குது விறகு வெட்டிக்கிட்டு, வேற ஏதாவது உனக்கு வேணுமா கேளுப்பா, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு போதும், இது போதும். இல்ல நீ யோசிச்சு சொல்லு. இல்ல இல்ல நான் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு போதும். இல்ல நான் நாளை காலையில திரும்ப வருவேன், நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிது. இவனை தூங்கிடுறான். நல்ல சுகமான தூக்கம். மறுநாள் காலையில தேவதை வருது. தேவதை இவனை பார்க்குது. பார்த்துட்டு கேட்குது, சொல்லுப்பா யோசிச்சியா நைட்டு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டிக்கிட்ட தேவதை கேட்குது. உடனே இந்த விறகு வெட்டியும் நீ வரமாட்டேன்னு சொல்லி பார்த்தேன், வந்துட்ட, நானும் யோசிச்சேன், இதுதான் எனக்கு தேவை, மற்றது எதுவும் எனக்கு தேவையில்லை, மற்றதெல்லாம் எனக்கு ஓகே தான், என்னப்பா வேணும், உன்னுடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்னோடனே விறகு வெட்டி சொல்றாரு, எனக்கு சமையல் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, சமையல் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதே மாதிரி என்னுடைய துணிகளை துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இதுதான் கஷ்டமா இருக்கு, ஏன் நீ எனக்கு ஒரு வேலைக்காரியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விறகு வெட்டி தேவதை கிட்ட சொல்லிடுறாரு. உடனே தேவதையால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா தேவதையே வாலண்டரியா வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவதையே இவங்கிட்ட கேட்ட கேள்விக்கு அப்படியே ஷேக் ஆகி போயிட்டு, வேற வழியே கிடையாது, சொன்னதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை வேலைக்காரியா அவனுக்கு சேவகம் பண்ணுச்சு.
இந்த கதையை வந்து கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து முழுசா வந்து புரியும். ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில மனிதர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சரியான கொள்கைகள் வந்து கிடையாது. சரியான இலக்குகள் வந்து கிடையாது. இன்னும் இதை வந்து இன்னும் வந்து கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் தேவதையை கூட நீங்கள் வேலைக்காரியாக தான் பாவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கலாம். அது மாதிரி தான் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால எதையுமே ஒழுங்கா பண்ண முடியாது. அப்போ முதல்ல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும், நீங்கள் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கருத்து என்ன, உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான இலக்கு என்ன, இதை மட்டும் கரெக்டா யோசிச்சு உங்களுடைய லைஃபை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளும் வந்து தேவதை அந்த பரிசு விறகு வெட்டிக்காக பரிசு கொடுக்கறதுக்காக காத்திருந்த மாதிரி நமக்கும் இந்த பிரபஞ்சம் பரிசு கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. நம்மளும் வந்து அந்த பரிசை பெறணும், அந்த வரத்தை வாங்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சவங்க தான் வந்து சிறப்பாக வந்து வாழ முடியும். அதனால் யோசிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசிச்சு அந்த விஷயத்தை கமெண்ட்ல போடுங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.